மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். 11வது குரு விட்டில் பூச்சி பார்த்து முடித்தோம். அந்த விட்டில் பூச்சியில் அது அந்த தீபத்தை கண்டு அதை மயங்கி அதை போய் பார்க்கணுன்ட்டு போகுது. தூரத்தில் இருந்து பார்த்தா பரவாயில்ல, அதை அடையணும்னு போய் அதிலே விழுந்து அழிஞ்சு போகுது. இது மாதிரி மனிதர்கள் உருவத்திலும் ரூபத்தில் மயங்கி அதை ரசிக்காமல் என்ன பண்ணுறாங்க, அதிலேயே மூழ்கி அழிந்து விடுகிறார்கள். அதே மாதிரி பொன் பொருள் போன்ற ஆவரணங்களிலும், பொன் பொருள் ஆடை போன்ற ஆவரணங்களிலும் அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தாமல் அதுக்கு அடிமையாகி அழிந்து விடுகிறார்கள் என்ற கருத்து பார்த்தோம். இப்போ அடுத்தது தேனி. இதில் என்ன பண்ணுறாங்க, தேனி அடுத்து இந்திரியங்களுக்கு வரும். இந்த தேனிங்கிறதுல வேற ஒரு கருத்து, ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேங்கிறார். இதில் ஒரு 4 ஸ்லோகத்தில் இந்த தேனியை பற்றி சொல்கிறார். தேனியை பார்த்து எப்படி இருக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டேன், எப்படி இருக்கக்கூடாது என்றும் கற்றுக்கொண்டேன்கிறார். பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். நம்ம வீட்டிலலாம் சொல்லுவான், நீ உங்கள் பெரிய தாத்தா மாதிரி வாழாத, சின்ன தாத்தா மாதிரி வாழு அப்படிம்பாங்க. ஏன்னா அவர் குடிச்சு அழிச்சிருப்பார். அதனால் என்ன சொல்லுவாங்க, அவர் மாதிரி ஆகாத, சின்ன தாத்தா மாதிரி வாழு. சிலவர் வீட்டுக்காரர் மேலே கோபமாக இருந்துச்சு, உங்கள் அப்பா மாதிரி இருக்காத, எங்கள் அப்பா மாதிரி இரு அப்படின்னு சொல்கிறது உண்டு. இப்படி இருக்காத, இப்படி இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏன்னா தேனியை பார்த்து எப்படி இருக்கக்கூடாது என்ற கருத்தும் எப்படி இருக்க வேண்டும் என்ற கருத்தும் கற்றுக்கொண்டேன்கிறார். முதல்ல எப்படி இருக்கக்கூடாதுன்னா, தேனி என்ன பண்ணுது, சிறுக பொருள் சேர்த்து வைக்குது. எதை? தேனை. அதை அனுபவிக்கிறதுக்குள்ள என்ன பண்ணுறான், இன்னொருத்தன் எடுத்துகிட்டு போயிடுறான். இது அப்போயே ரெகுலராக நல்லாவே உடல் ஆரோக்கியம் இருக்குது, பறந்து போகுது, சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக இருக்கலாம். என்ன பண்ணுது, சேர்த்து வைக்குது. சேர்த்து வச்சுட்டு ரொம்ப சேர்த்து வச்சு என்ன பண்ணுது, வேறு ஒன்று கொடுத்துட்டு தானும் அழியுது அதில். அதனால் அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதை பார்க்க போகிறோம். சேர்க்கணுங்கிற ஒரு பண்பு இருக்குது, அதை பார்க்க போகிறோம். அது ஒரு பண்பு. பிறகு எப்படி தேனியை போல் வாழணும்னு சொன்னால், தேனை எடுக்கும்போது அந்த மலருக்கு எந்த பாதிப்பும் வராது. அந்த மலரை டிஸ்டர்பே பண்ணாது. தேனை எடுக்கும்போது அது அந்த பொருளை, அது தேனை எங்கேருந்து எடுக்குதோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அது நன்மையும் செய்யும். மகரந்த சேர்க்கையை தேனினாலே நடக்குதுன்பாங்க. அப்போ அது நன்மையும் செய்யுது. அது மாதிரி உலகத்தில் பொருள்களை பெறலாம். அந்த யார்கிட்டேருந்து பெறுறோமோ அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமல் பெறணுங்கிற ஒரு பண்பு. பிறகு தேனி மாதிரி சுறுசுறுப்பாக யாரும் இருக்க முடியாது. அது அவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கும் தேனி. அந்த சுறுசுறுப்பை அதனிடமிருந்து கற்றுக்கொண்டேன்கிறார். பிறகு தேன் ஈ எப்பொழுதுமே மலர்களில் மட்டும் அமரும், தூய்மையான பொருள்களில் அமரும். வீட்டு அப்படி இல்லை, நல்லதுலேயும் இருக்கும் கெட்டதுலேயும் இருக்கும். இப்படி நல்ல விஷயங்கள் 3, நெகட்டிவான விஷயம் 1 இருக்குது. இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தேனை எடுக்கும் பொழுது அந்த மலருக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணாது. அதுக்கு ஒரு ஹிம்சையை கொடுக்காம தேனை எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே என்ன சொல்கிறார், சன்னியாசியை சொல்கிறார். சன்னியாசி பிக்ஷை எடுத்தேன் சாப்பிடுவார், பல இடங்களில் போய் பிக்ஷை எடுத்து சாப்பிடுவார். அப்படி தேனி என்ன பண்ணுது, பல பூக்களில் போய் தேனை சேகரிச்சுட்டு வருது. அந்த மலர்களுக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணாது. இந்த தேனி மாதிரி பல வீடுகளில் சென்று பிக்ஷை எடுத்து சாப்பிட்ற ஒரு தர்மம் இருக்குது சன்னியாசிகளுக்கு. அப்படி பிக்ஷை எடுக்கும் பொழுது அந்த கொடுக்குறவங்களுக்கு மனசு கஷ்டம் இல்லாத அளவு கேட்கணும். கொடுக்குறே இல்லையான்னு கேட்கக்கூடாது. அவர் என்ன, சில சாமி அப்படி பண்ணுறாங்க, போட்டு எதையாவது சொல்லி இப்படி கொடுக்கலைன்னா உனக்கு சாபம் வர வர்றது என்ன. அப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு சன்னியாசிக்கு உரிமை இருக்குது. எங்கேயும் அலையாமல் இருந்த இடத்துல கிடைச்சா சாப்பிட்றது, மலைப்பாம்பு மாதிரி. இது மதுகர விருத்திம்பாங்க, அது அஜகர விருத்திம்பாங்க. அஜகரன்னா மலைப்பாம்பு. மலைப்பாம்பு மாதிரியும் சன்னியாசி வாழலாம், தேனி மாதிரியும் பல இடங்களில் போய் பிக்ஷை எடுத்தோம் சாப்பிட்டு வாழலாம். இது இல்லறத்தார்களுக்கு சிலது பொருந்தும். எப்படின்னு பார்ப்போம். நம்ம இந்த சன்னியாசியை பொறுத்தவரையில் 2 தர்மமும் அவருக்கு சாஸ்திரம் அனுமதி வழங்குது. ஒரே இடத்துல உட்காந்துட்டு போய் நீங்கள் ஊராக போக மாட்டேறீங்க, ஒரே இடத்துல இருக்குன்னு கேட்கக்கூடாது. ஊராக சித்துர சாமியாரை பற்றி ஏன் ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்லக்கூடாது.
ரெண்டுக்குமே அனுமதி இருக்கான். அதுக்கு மலைப்பாம்பு மாதிரியும் இருக்கலாம், அவர் தேனீ மாதிரியும் இருக்கலாம். ஆனால் என்ன உணவை பெற்றாலும் கஷ்டப்படுத்தாமல் பெற வேண்டும். எவ்வளவு பெறணும்? உடலில் உயிர் வாழ்கிறதுக்கு எவ்வளோ சாப்பாடு வேணுமோ அவ்வளோதான் பெறணும். இந்த தானம் பண்ணுறதுல சாத்வீகமான தானம்னு ஒன்று இருக்குது, ராஜசமான தானம் இருக்குது, தாமசமான தானம் இருக்குது. ஒரு தானம் வாங்கும் பொழுது கொடுப்பவருக்கும் சந்தோஷமாக இருக்கணும், வாங்குறவுக்கும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் சாத்வீகமான தானம். விவேகானந்தர், ராமகிருஷ்ணர் எல்லாம் அவங்க ராமகிருஷ்ணர் பிறகு விவேகானந்தர்கள் தனியாக இருந்தாங்க. இவங்களை யாருமே கவனிக்கலை. ராமகிருஷ்ணரை கவனித்தாங்க, சிஷியர்கள்லாம் விவேகானந்தர் அம்போன்னு விட்டாங்க. தங்குறது கூட இடம் இல்லை. எங்கே போய் தங்கியிருந்தாங்கன்னா இடம் கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இவங்க நினச்சா விவேகானந்தர் நினச்சா எவ்வளோ சம்பாதிக்க முடியும், அவ்வளோ படித்தவர், திறமையானவர். ஒரு வீடு ஊருக்கு பக்கத்தில் இருந்திருக்கு. அந்த வீடு யாருமே வாடகைக்கு போகிறதில்ல. ஏன்னா பேய் குடியிருக்குன்னு ஒருத்தரும் போக மாட்டேன்ட்டாங்க. அந்த வீடை கொடுத்துருக்காங்க, நீங்கள் போய் தங்கிக்கங்கன்னு சொல்லி. ட்ரெஸ்ஸு பார்த்தா எல்லா ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சு போச்சு. ட்ரெஸ்ஸை கிழித்து கவுபேன்னு தான் கட்டியிருப்பாங்களா, ஒரே ட்ரெஸ் இருக்கும். அதை கட்டிட்டு போய் ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு வருவாராம். பிச்சை எடுக்கும்போது இந்த காஞ்ச ரொட்டி, கெட்டு போனது, இதை கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துருக்காங்க. ராமகிருஷ்ண மடத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஸ்டார் ஹோட்டல் மாதிரி நல்லா இருக்கு. ஆனால் ஆரம்பத்தில் அப்படிலாம் பிச்சை எடுத்து வாழ்ந்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொன்னால், கொடுக்குறவங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும், வாங்கி சாப்பிட்றவங்களுக்கும் சந்தோஷம் இருக்கணும். அதுதான் உண்மையான தானம். எடுத்தல் கொடுத்தல்னு சொன்னோம்ல, அது மாதிரி தேனி தேனை எடுக்கும்போது மலருக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. தேனுக்கும் சந்தோஷம், மலருக்கும் சந்தோஷம். அது மாதிரி கொடுப்பவருக்கும் சந்தோஷமாக இருக்கணும், வாங்குறவர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கணும். அப்படித்தான் பிக்ஷை எடுத்து வாழணும்னு இருக்குது. சன்னியாசிகளுக்கு ஒரு தர்மம் இருக்குது. இவருக்கு தேவையானதை இவர் சம்பாரித்து பண்ணக்கூடாதான். ஒரு சாமி உணவு மட்டும் இல்லை, சன்னியாசம் வாங்கியாச்சுன்னா அந்த பணம் சம்பாதிக்கிறேன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது மைண்ட்லேருந்து போயிடணும். சில பேர் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பத்தி சூட விற்கலாம்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அது தெய்வீகமானதுன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ்ங்கிறதே கூடவே கூடாது. அப்போ யார் கொடுக்கணும்? மற்றவங்க அவங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, உணவு மட்டும் கிடையாது, அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் இருக்குது. கொடுக்குறவங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும். இவர் இம்சப்படுத்தியும் வாங்கக்கூடாது, இல்லாட்டி பேசாமல் இருக்கணும். பொருள் மட்டும் இல்லை, உணவு மட்டும் இல்லை, அறிவு கூட அப்படித்தான். தேன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்குதோ அப்படி அறிவையும் எப்படி பண்ணணுமா, பல இடங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கணும். அவதூறு சன்னியாசி இப்போ என்ன சொல்கிறாரு? 24 குருமார்களிடமிருந்து நான் அறிவை பெற்றேங்கிறார். நீ விட்டில் பூச்சி ஓட்டிருந்து அறிவை பட மாட்டேன்னு சொல்லலை அவர். எல்லாத்திலிருந்து ஒரு பண்பை பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். அப்படி நம்மளும் கூட வில்லறத்தில் அறிவை பெறுவதற்கு பல இடங்களில் எங்கே நல்ல அறிவு கிடைக்குதோ அதை நம்ம தேனி மாதிரி சேகரிக்கவும் பழக வேண்டும். யார்கிட்டருந்து உணவு கேட்டாலும் நம்ம எடுத்துக்கிறலாம், ஆனால் கொடுக்குறவங்களுக்கு அதில் ஹிம்சையே இருக்கக்கூடாது. அறிவும் அதே மாதிரி தான். யார்கிட்டருந்து அறிவு கிடைச்சாலும் அந்த அறிவை நம்ம வாங்கிக்கிறலாம். அதுக்காக இவன்ட்டிருந்து நான் எப்படி அறிவை வாங்குறது அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளை விட கீழே இருக்கலாம், நம்மளை விட படிக்காதவங்களாக இருக்கலாம், ஒரு சாதாரண ஆளாக இருக்கலாம், அவர்கிட்டருந்து கூட நம்ம அறிவை வாங்கிக்கிறணும். ஒருத்தர் கிராமத்தில் அந்த காலத்தில் தியேட்டருக்கு சினிமா போவாங்க. இப்போ எல்லாம் அது கிடையாது. அந்த பார்த்தீங்கன்னா தியேட்டரில் அந்த படம் 6:30 மணிக்கு போடுறாங்கன்னா இங்கேருந்து நடந்து போவாங்க. ஒரு ஊர் இப்படி போய்கிட்டு இருப்பாங்க. அங்கெல்லாம் போய் ரெகுலராக அந்த தியேட்டர் படம் போடுறதுக்கு அதெல்லாம் போடுவான், எத்தனை மணிக்கு நியூஸ் போடுவான், எல்லாம் போட்டு பார்த்துட்டு வருவாங்க. ஒரு நல்லா படித்த ஆள் இருந்திருக்கிறாரு. அவர் இது யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் ரொம்ப டீசெண்டாக வந்திருக்கான். அவர் வெளியூர்லேருந்து வந்துட்டு இந்த ஊரில் எத்தனை மணிக்கு தியேட்டரில் படம் போடுவாங்கன்னு கேட்டாராம். ஒரு 6, 7 அப்படி இழுத்துருக்காரு. தெரியலை, அவருக்கு சரியாக தெரியலை. வேணா அந்த ஆடு மேய்க்கிறான் பாரு, அவன்கிட்ட போய் கேளுன்ட்ருக்காரு. அவன் சொல்லியிருக்கான், இத்தனை மணிக்கு டிக்கெட் கவுண்டர் திறப்பாங்க, இத்தனை மணிக்கு நியூஸ் போடுவான், இப்போ இத்தனை மணிக்கு விளம்பரம் போடுவான், படம் எத்தனை மணிக்கு முடியும், எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டானா. இதை அவன்கிட்ட தான் கேட்கணும். இந்த அறிவை பெறதுக்கு போய் நீ வேற ஆள்கிட்ட கேட்டேன்னு கிடைக்காது. யார்கிட்ட எந்த அறிவை பெறணுமோ அது யாராக இருந்தாலும் பெற்றுக்கலாம். அங்கே கௌரவம் பார்க்கக்கூடாது. தேனியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆசிரமத்தில். அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த விக்கிரகத்தை மாற்றி பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த நலஞ்சு போகிறோம் பார்த்தீங்களா, இந்த பேரிகேட் இன்ஜினியரை கூப்பிட்டு கேட்டேன், இதை எப்படி மாற்றி பண்ணால், ஏன்னா இது பாலாலயம் பண்ணிவிட்டு மாற்றி பண்ண வேண்டியது தரிசனத்துக்கு. ஒரு இன்ஜினியர் ஒரு ஐடியா சொன்னார், நான் ஒரு ஐடியா சொன்னேன், சாமி ஒரு ஐடியா சொன்னார். சொல்லும்போது கடைசியில் எனக்கு சாமி சொன்ன ஐடியா பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு, இன்ஜினியர் சொன்னது எனக்கு தெரியலை.
சரி சாமி, சாமி சொல்கிற இடத்துல நின்ட்டேன். பிறகு அந்த இவரை கூப்பிட்டு, எனக்கு அந்த லேத்துக்காரங்களை கூப்பிட்டு, அந்த வேலை பார்க்குறவங்க கூப்பிட்டு, எதுக்கு சாமி இப்படி போய் மூக்க தொடுறீங்கன்னு கேட்டான். இப்போ என்னப்பா சொல்கிறேன்னு கேட்டேன். அவங்க ஒரு ஐடியா சொன்னால் பெஸ்ட் ஐடியாவாக இருந்துச்சு. அடுத்த நிமிஷம் சாமி அதை விட ஒரு நல்ல ஐடியா சொல்கிறான்னு சொன்னேன். அது எப்படி சரியாக வருமானார். இல்லை சாமி, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னேன். பார்த்தாரு, முதல்ல யோசிச்சார், இது நல்லா இருக்கே அப்படின்னார். பாருங்கள், இன்ஜினியருக்கு தோணலை, சாமிக்கு தோணலை, அங்கேயே இருக்கு எனக்கு தோணலை. அவன் சாதாரண வெல்டு வைக்கிறவன். அப்போ இங்கே கௌரவம் பார்த்து நீ சொல்கிறத நான் கேட்குறதான் இருந்தால் குட்டிச்சவராயிடும், வெற்றியாக கெட்டு போயிடும். சொல்கிறவன் யாருன்னு பார்க்கக்கூடாது, சொல்லக்கூடிய விஷயம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி அறிவை பெற வேண்டும்ங்கிறார். தேனி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் எல்லா இடத்துலையும் எடுக்குதோ, அது யாராக எந்த மலராக இருந்தாலும் எடுக்கும். வேப்பம்பூலையும் எடுக்கும், எல்லாத்துலேயும் எடுக்கும் தேன். அந்த வேப்பம்பூ தேனும் இனிக்கும். அது மாதிரி நீ அறிவை பெற வேண்டும் அப்படிங்கிறார். புறக்கணிக்கக்கூடாது. நம்மளுக்கு கீழானவங்கன்னு சொல்லி அந்த அறிவை நாம் புறக்கணிக்கக்கூடாது. சுகன்னு சொன்னால் கிளின்னு ஒரு அர்த்தம் இருக்குது சொல்லுவாங்க வேதாந்தத்தை. கிளின்னு ஒரு அர்த்தம், சம்ஸ்கிருதத்தில் சுகன்னா கிளின்னு அர்த்தம். சுக கிளி சொன்னாலும் ஏற்றுக்க, சுகர் சொன்னாலும் ஏற்றுக்க. சுகர் பெரிய தத்துவ ஞானி, நல்ல கருத்து. கிளி சொன்னாலும் ஏற்றுக்க, அது சுக சொன்னாலும் ஏற்றுக்க, சுகர் சொன்னாலும் ஏற்றுக்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த தேனியிடம் தேனி எப்படி தேனை பெறுகிறதோ அது மாதிரி நீ எல்லாரிடமிருந்தும் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது சன்னியாசிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொதுவுது. அது இந்த அறிவை பெறுகின்ற விஷயம் ஒரே கண்டிஷன் என்னன்னா, யாரையும் ஹிம்சைப்படுத்தி அறிவையோ பொருளையோ உணவையோ பெறக்கூடாது. அங்கே அஹிம்சை ரொம்ப முக்கியம். எந்த விதத்திலும் ஹிம்சைக்கூடாது. மற்றவர்களை கஷ்டப்படுத்தி பொருளை வாங்கக்கூடாது. ஒருத்தர் லஞ்சம் வாங்கினார். லஞ்சம் வாங்கிட்டு அவர் என்ன அதுக்கு தத்துவம் சொன்னார் தெரியுமா? நான் வாங்கினாலும் கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவேன். ஏன்னா வாங்கிட்டு ஏமாத்துறவன் நிறையா பேர் இருக்கான், அதனால் நான் ஹிம்சப்படுத்தலைன்னாரு. அதுக்கு இன்னொருத்தர், நீ அவரை ஹிம்சப்படுத்தலை, எத்தனையோ தகுதி உடையவனை ஹிம்சப்படுத்திட்டு நீ வாங்கி செஞ்சு கொடுக்குறேன்னாரு. தகுதி உடைக்கிற கிடையாமல் போகுதுல்ல. இது ஒரு லாஜிக் சொல்கிறது உண்டு. வாங்கினாலும் அவர் கரெக்டாக செஞ்சுருவாருப்பா, அது தப்புன்னே நினைக்கிறது இல்லை. நீ வாங்கினாலும் கரெக்டாக செஞ்சிருந்தா தகுதியுடன் கிடைக்காம போயிருதா. இவனும் சந்தோஷமாக இருக்கான், யார்? இந்த கொடுத்தவனை. வாங்கினவனு சந்தோஷம், வேலை முடிஞ்சு வச்சு இவன் சந்தோஷமாக இருக்கான். வாங்கினவனுக்கு பணம் கிடச்சின்னு சந்தோஷமாக இருக்கான். ஆனால் அதில் உண்மையான சந்தோஷம் இல்லை. ஏன்னு சொன்னால் இன்னொருத்தனை ஹிம்சப்படுத்தியிருக்கோம். யாரை? தகுதி உடையவனை ஹிம்சப்படுத்தியிருக்கோம். இப்படி யாரையும் ஹிம்சைப்படுத்தாமல் பெறலாம், ஹிம்சைப்படுத்தி பெறக்கூடாது. சாஸ்திரம் எல்லாத்தையும் பெறுவதற்கு அனுமதி வழங்குது. அறிவோ பணமோ பொருளோ ஒருத்தருந்து வாங்கலாம், அனுமதி கொடுக்குது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அங்கு ஹிம்சை இருக்கக்கூடாது. சில பேர் கொடுத்துருவாங்க, எப்படியோ கொடுத்துருவார். அவன் என்னை அப்படியே புகழ்ந்து பாராட்டி நைஸ் பண்ணி வாங்கிட்டு போயிட்டான்ப்பா அப்படின்னு உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னை ஏமாற்றி வாங்கிட்டான் கொடுத்த பிறகு. அப்படியும் கூடாது, அப்படி ஏமாற்றியும் வாங்கக்கூடாது. ஒரு குறள் இருக்குது, அருளொடும் அன்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். பொருள் செயல் வகைன்னு ஒரு அதிகாரத்தில் 76வது அதிகாரம் 5வது குறள். அருளொடும் அன்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். அன்பும் அருளும் இல்லாமல் பணம் சேருமானால் அது நமக்கு வேண்டாம். வரி வசூல் பண்ணுறதுக்கே இருக்குது. மக்களுக்கு கஷ்டமில்லாமல் வரி வாங்கணுமா மன்னருக்கு, அப்படியே ஒரு நம்மளுடைய நீதி இருக்குது, நீதி சாஸ்திரத்தில் இருக்குது. அது மாதிரி உணவை பெற்றாலும் அறிவை பெற்றாலும் கொடுப்பவருக்கு ஹிம்சை இருக்கக்கூடாது, வாங்குபவரும் ஆனந்தமாக இருக்கும் விதத்தில் அவரும் கொடுக்க வேண்டும். இது முதல். இது ரெண்டாவது, தேனி சுறுசுறுப்பானது, சோம்பல் கூடாது. இந்த சோம்பல் ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் அழிச்சிடும். நாளை நாளை எண்ணுவதால் நடப்பதொன்றும் இல்லையே, சோம்பல் ஒன்று சேருவதால் சிக்கல் 8 சேருமேங்க. நீங்கள் உழைப்பு மட்டும் சுறுசுறுப்பாக இருந்துக்கிட்டே இருங்க, அது ஒரு நாளைக்கு கை கொடுக்கும். இந்த சோம்பேறித்தனம் இருந்துச்சுன்னு மடியின்மைன்னு ஒரு அதிகாரமே வச்சுட்டார் வள்ளுவர். குடியென்னும் குன்றா விளக்கம் மடியென்னும் மாசூர மாய்ந்து கெடுங்கிறார். குடும்பம் என்னும் அணையா விளக்கில் சோம்பல் என்ற அழுக்கு படிந்தால் ஒளி மங்கி விடுங்கிறார். சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. கிடைக்குது கிடைக்கல, வருது வரல, சுறுசுறுப்பு ஒன்று இருந்தால் எல்லாத்துலையும் தப்பிச்சிடலாம். நான் சில பேரை பார்த்துருக்கேன், சிட்டிலே பார்த்துருக்கேன். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் துருன்னு இருப்பாங்க.
அவங்க என்ன பண்ணாலும் அவங்க லைஃப் நல்லா இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் நல்லா இருக்குது. அந்த சுறுசுறுப்பு வந்து நம்ம கையில் இருக்க முதலீடு, பணத்தை விட கையில் இருக்கக்கூடிய முதலீடு என்னது? சுறுசுறுப்பு தான். அதை எந்த நிலையிலையும் குறை வைக்கக்கூடாது. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, சாஸ்திரம் நிறையா படிச்சுட்டு, என்னப்பா நான் அமைதியாக இருக்கேன், இப்போ சாத்வீக குணத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு தமோ குணத்துக்கு போயிடுறது. சாத்வீகத்தில் இருக்கிற அமைதியாக அப்படியே இருக்காராம், அது தமோ குணத்துக்கு போய் விவேகானந்தர் சொல்கிறார், இப்படி நம்ம நாட்டில் சும்மா வரட்டு வேதாந்தம் படித்து போட்டு சாத்வீகம் நினச்சிட்டு தமசுக்கு போனதுனாலே நம்ம நாடு பின்னோக்கி போயிடுச்சுங்கிறார். விவேகானந்தர் இடத்துல சொல்கிறார் அது. அதனால் என்ன பண்ணணும்னு சொன்னால், கவனம். ரஜோகுணம் வந்து 2 வகை இருக்குது. தவறான ரஜோகுணம் இருக்குது, சாத்வீகத்தில் ரஜோகுணம் இருக்குது. தொடர்ச்சியாக செய்யணும், படோடபம் இல்லாமல் செய்யணும். பம்பரம் இருக்குது, பம்பரம் இப்படி நிற்க வச்சுருக்குங்க, சுற்றுறது மாதிரி அப்படியே இருக்கும். ரொம்ப ருங்குச்சின்னு வச்சுக்கோங்க, அதுவும் சுற்றுற மாதிரி தெரியாது. ஆனால் டபட்டபன்னு அடிச்சுன்னா தெரியும். டபட்டபன்னு அடித்தா ரஜோகுணம். அந்த தமோ குணமும் சாத்வீக குணம் ஒன்று போலதையும் தெரியும். நீங்கள் ஃப்ளைட்டில் போனால் தெரியும், ஃப்ளைட் லேண்ட் ஆகி நிற்குது, அதே ஃபீலிங் தான் ஸ்பீடு 500 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது தெரியும். 500 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம், ஆனால் எப்படி இருக்கான் போகிற மாதிரி தெரியாது. கீழே லேண்ட் ஆகி இருக்கும்போது அப்படி தான் இருக்கும். அப்போ ரெண்டையும் என்ன நினச்சது? ஒன்றா நினச்சோம்னா என்ன ஆகும்? அது பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு, இது சும்மா இருக்குது. இப்படி நம்ம சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, நான் சாத்வீகம் அமைதியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு வேளையும் செய்யாமல் அமைதியாகிடும். சாப்பிடணும், ரொம்ப வேகமாகவும் சாப்பிடக்கூடாது, மெதுவாக நிதானமாக பொறுமையாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாராம், தண்ணியை வந்து ஒவ்வொரு ஸ்பூனில் சாப்பிட்டு 1 மணி நேரமாக குடிச்சேன்னு ஆரோக்கியம்னாராம். வேறு எந்த வேலை பார்க்க, தண்ணியை ஸ்பீடில் குடிச்சிக்கிட்டு இருக்கிறார். எப்படி பண்ணுறது? வேத பாடசாலையில் தேனியில் ஒரு 10 மொத்தமாக நிறையா பசங்க படித்தாங்க. ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பையன் வந்தான். இவங்கெல்லாம் இந்த இது பண்ணுவாங்கள்ல, ஆசமனம் பண்ணுவாங்கள்ல, பஞ்சபாத்திரம் வச்சு இப்படி கையில் ஊற்றி ஊற்றி குடிச்சிட்டே இருந்தாங்கல்ல வரிசையாக உட்காந்து. எதுக்கு அப்படியே குடிக்க வேண்டியான்னு இப்படி ஊற்றி ஊற்றி குடிக்கிறாங்கன்னா அவனுக்கு தெரியலை. இது ஒரு இது வந்து ஒரு சாஸ்திரம். இது டாக்டர் சொன்னார், யாரோ ஒருத்தர் வைத்தியர் சொன்னாராம், நீ கொஞ்சம் கொஞ்சமாக 1 டம்ளர் 1 மணி நேரத்தில் குடி, உனக்கு உடம்பு ஆரோக்கியமாகன்ட்டு. எத்தனை தண்ணி குடிக்கிறது, எவ்வளோ நேரம் ஆகும்? இது வந்து தமோ குணத்துக்கு போயிடும். அதனால் எதையுமே அந்த கரெக்டாக முறையாக பண்ணணும், சுறுசுறுப்போடு இருக்கணும். இது தேனியிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பண்பு. வேறு இன்னொன்று இருக்குது. சொன்னோம்ல, தேனி வந்து எப்பயுமே தூய்மையானதில் தான் மலரும். வீட்டு வந்து 2லையும் அமரும், நல்லதுலேயும் உட்காரும், கெட்டதுலேயும் உட்காரும். ஆனால் தேனி எப்பயும் நல்லதில் மட்டும்தான் அமரும். அதுபோல் சன்னியாசியாக இருக்கட்டும், ஞானியாக இருக்கட்டும், நாமளும் சரி, எப்பொழுதுமே நல்ல விஷயத்தை நோக்கியே நம் மனம் செல்ல வேண்டும். ஞானிகளும் நல்லவர்களும் எப்பொழுதும் நல்ல விஷயத்துக்கு தான் போவாங்க. அஞ்ஞானிகளும் மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, நல்லதில் கொஞ்ச நேரம் இருப்பாங்க, கெட்டதில் கொஞ்ச நேரம் இருப்பாங்க. காலையில் ஒரு மாதிரி இருப்பார், சாயந்தரம் வேறு மாதிரி வந்துடுவார். ஒரு சினிமா கூட இருக்குது, வடிவேல் வந்து ஆட்டோ டிரைவராக இருப்பான். காலையில் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அம்மா அப்பாவுக்கெல்லாம் ஆரத்தி பண்ணி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவான். சாயந்தரம் வந்து அதே அம்மா அப்பாவை அடிப்பான். எனக்கு இது 2 குணமும் வருது அது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. எல்லா நேரமும் நல்ல பண்பு, நல்லவோட சேர்க்கை, நல்ல எல்லா இணக்கம், இதெல்லாம் வந்து தேனி வந்து கெட்டதுக்கு போகாது, கெட்டதில் அமராது. வீட்டையே அப்படி 2லேயும் அமரும். அப்படி இல்லாமல் தேனி போல் தூய்மையாகவே இருக்க வேண்டும். நல்ல ஞானம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் தெய்வீகமாக பார்த்துருவாங்க. ராமகிருஷ்ணர்கிட்ட ஒரு இடம் பண்ணாங்க. அவர் ரொம்ப பக்தியில் காளி மேலே மூழ்கி போயிருக்கும்போது, இவர் என்ன ஒரே மாதிரி கடவுள்கிட்டே கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு வேஷி இருக்க கூப்பிட்டு வந்து ஒரு பார்க்க வைக்கிறாங்க. அந்த அம்மாவை பார்த்துட்டு சாஷ்டாங், அம்மா தாயே காளி நமஸ்காரம் பண்ணுறாரு. அந்த அம்மாவுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது, நம்மளை போய் காளின்னு நினச்சி கும்பிட்றாரு அப்படின்ட்டு. அப்போ இவங்களுடைய மனம் எப்படி இருக்கு பாருங்க, யாரை பார்த்தாலும் தெய்வீகமாக பார்க்குற பக்தி. இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் பண்ணார். அந்த மாதிரி அவர் உயர்ந்த நிலைக்கு அது கொண்டு செல்லும். இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். சரி, அது பரவாயில்ல. ஆனால் நெகட்டிவ் தான் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். தேனியை பார்த்து எது கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னா, தேவைக்கு மேல் வைத்து கொள்ளக்கூடாது. தேவைக்கு வச்சுக்கலாம், தேவைக்கு மேல் வைத்து கொள்ளக்கூடாது. இது எப்படின்னா, இது துறவிக்கு ரொம்ப முக்கியமான பண்பு. தேவைக்கு மேலே அதிகமாக வச்சுக்கிறக்கூடாதுங்கிறது துறவிக்கு மிக மிக முக்கியமான பண்பு. நம்ம இவர் பரமாத்மான சாமிஜி ஓங்கார சாமியுடைய குருநாதர் சென்னையில் இருக்கிறார்.
நான் அவர் பார்த்துருக்குறேன். நாங்களாம் இப்போ ரிஷிகேஷ் போகும்போது பார்த்தீங்கன்னா, சரி துவைக்க முடியாட்டி என்ன பண்ணணும்னு சொல்லி 2, 3 ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போனோம். அவர் 3 ட்ரெஸ்ஸுக்கு மேலே கொண்டு வரல. ஒன்று கட்டியிருக்கிறாரு, ஒன்று துவைக்க போட்டிருக்கிறாரு, ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, ஒன்று துவைச்சி காய போட்டிருக்காரு. அதே மாதிரி புஸ்தகம் பார்த்தீங்கன்னா, அவர் வாங்காத புஸ்தகமே கிடையாது. படித்து முடித்தவொன்னே என்ன பண்ணுவாருங்கன்னா, ஒரு நோட்டில் எழுதிக்கிறாரு. எழுதி ராமகிருஷ்ண மடத்தில் போய் கொடுத்துருவார். ஏன்னா அதுக்கு பிறகு தேவையில்லை. எது படிக்கிறதுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு தேவை அதை மட்டும் செல்ஃபில் வச்சுருப்பார். ஒரு 30-40 புஸ்தகம் இருக்கும். அவர் வாங்கினது ஆயிரக்கணக்கான புஸ்தகம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தூசி தீட்டிட்டு ரொம்ப தேவைன்னு வச்சுக்கலாம். ஒரு சிஷ்யர்கள் வருவாங்க, ஒரு கொடுத்து விடுவார். ராமகிருஷ்ண மடத்துலேருந்து எடுத்து வந்து பக்கத்தான் எடுத்து கொண்டு கொடுத்துருவாங்க. அதை கூட வச்சுக்கிற மாட்டார். அப்படி ஒரு பண்பு. இது துறவிக்கு ரொம்ப முக்கியம். இல்லறத்தார்களுக்கு வேறு விதமாக சொல்கிறாங்க, அதையும் பார்க்கலாம். அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, தேன் தேனை தேவைக்கு அதிகமாக தான் சாப்பிட்றதுக்கு மேலே சேகரித்து வச்சு கடைசியில் ஒருத்தன்ட்ட கொடுத்துருது. அது மாதிரி அந்த பொருள் வேறு ஒரு கையில் போயிடும், நீ அளவுக்கு அதிகமாக சேர்த்தீனா அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது அதிகமாக சேமிப்பு தேவையில்லைங்கிறதே கணக்கே ஒழிய சேமிக்கவே கூடாதுங்கிறது கிடையாது. சேமிப்பு சில ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க, சேமிப்பது ஒரு தவம்னு வேற சொல்கிறாங்க. இங்கே உபதேசம்னா அளவுக்கு அதிகமாக சேமிக்கக்கூடாது. நீ போகத்தை அனுபவிக்காமல், இந்த பொருள்களை வச்சு போகத்தை அனுபவிக்காமல் கொஞ்சம் சேமித்து வச்சா அந்த போகத்துலேருந்து நம்ம விடுதலை வெளியே வரணும்ல, அனுபவிக்காமல். அது ஒரு தவம் தானே அது. அதனால் அதுவும் ஒரு தவங்கிறாரு. கவனமாக புரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத வச்சு. அதுக்காக கம்ப்ளீட்டாக போகத்தையே அனுபவிக்காமல் கஞ்சத்தனமாக இருக்காங்க பாருங்கள், அது கூடாது அப்படிங்கிறது முக்கியமான கருத்து. நீ இதெல்லாம் சொல்கிறத பார்த்துட்டேன், தேனி மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சித்தேன். நான் வர செலவு பண்ணிடுவேன், உடனே செலவு பண்ணிடுவேன். அது இல்லறத்தாருக்கு பொருந்தாது. எது தேவையோ, எவ்வளவு தேவையோ அவ்வளவு செலவு பண்ணணும். கம்ப்ளீட்டாக தேவைக்கு செலவு பண்ணாமல் இருந்தாலும் தப்பாது. அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால், இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு பணமும் பொருளும் இருக்கும், தேவை இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். அதனால் அது எவ்வளவு வேணும், எப்படி வேணும், எந்த அளவுக்குங்கிறது முக்கியம். அப்படியே இருந்தாலும் அதில் பற்றக்கூடாது. பற்று இருந்துன்னு வச்சுக்கலாம், அதனால் நம்மளுக்கு ரொம்ப கவலை தான் வரும், நாம் அழிஞ்சும் போயிடுவோம் அப்படிங்கிறார். அதிகமாக மிக மிக அதிகமாக கூடாதுதானே ஒழிய செலவே செய்யாமல் சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே ஒழிய, சில பேர் பண்ணுவாங்க, ஒரு பைசா செலவழிக்க மாட்டார். நான் பார்த்தேன், பெரிய கோடீஸ்வரன் ரிசர்வேஷன் பண்ணி டிக்கெட் ட்ரெயினில் போக மாட்டார். நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போவார். நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போய் அன்ரிசர்வில் போய் கீழே விரிச்சு படுத்துக்கிட்டு வருவார். பெரிய கோடீஸ்வரன். அப்படி ஒருத்தர் நான் பார்த்துருக்கேன். இது சுருளிராஜன் ஒரு சினிமா படம் பார்த்தேல, கஞ்சத்தனத்துக்கு விசிறியை வச்சுக்கிட்டு இவன் நகழுவான். விசிறி நகண்டா விசிறி பிஞ்சு போயிடுமா. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அத்தியாவசிய தேவையான உணவு இருக்குது, உடை கூட இருக்குது, எல்லாம் ஒரு நார்மல் இருக்குது. அதுக்காக ரொம்ப படாடவும் கூடாது, அதுக்காக ரொம்ப கஞ்சத்தனமும் கூடாது. அப்படி வச்சுருந்தா அது என்னாகும், தேன் சேர்த்து வச்சவொன்னு யாரோ ஒருத்தன் கையில் போயிடுறது மாதிரி அப்படி போய்விடும் அப்படிங்கிறார். எங்கே தேவையோ அங்கே செலவு பண்ணணும், எங்கே தேவையில்லையோ அங்கே சிக்கனமாக இருக்கணும். திருநெல்வேலி சாமி ஒருத்தர் இருந்தார். நான் ஒரு பண்பு பார்த்தேன். ஒரு பேக் வச்சுருந்தார், சங்கரானந்தான் பேர் அவர் பேர். அவர் ஒரு பேக் கொஞ்சம் கிழிஞ்சிருந்தது, யூஸ் பண்ணலாம். சாமி ரொம்ப கிழிஞ்சிருக்கு, வேறு பேக் தர்றேன், நல்ல பேக் கொடுத்தா இன்னும் பயன்படுத்தலாம், பெசாமரு அப்படின்ட்டார். என்ன இப்படி தபோவனத்தில் கோடிக்கணக்கில் இருக்குது, இவ்வளோ கஞ்சத்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு அவரை ரொம்ப கஞ்சன்னு நான் நினச்சிட்டேன் தப்பா. அந்த காந்திமதி அம்மன் கோயில் அந்த சாரதா காலேஜில் கட்டியிருக்கு. அந்த அம்மன் பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த கும்பாபிஷேகம் நானும் சாமியோட பண்ணியிருக்கேன். அந்த காந்திமதி அம்மன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது முதல்ல ஹால் மாதிரி இப்படி ஓப்பனாக கட்டி உள்ளே இருந்தது. அதில் காற்றடிச்சு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அந்த இடத்துல. உடனே காற்றடிக்கிற சாமி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக போட்டால் நல்லா இருக்கும்னு அம்பா சொன்னாங்க. உடனே ஃபோன் பண்ணி வர சொன்னார். நான் சொல்கிறேன் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. எவ்வளோ எஸ்டிமேட்டு கேட்டால் 4 லட்சம் 5 லட்சம். உடனே எடுத்து கையில் கேஷ் எடுத்தார், போய் நாளைக்கு மாட்டி விட்டுட்டு போயிட்டார். அவரை நான் கஞ்சேன்னு நினச்சேன். புரியுதுங்களா? அவர் யூஸ் பண்ணுறதில் சிக்கனம் பண்ணிக்கிட்டார். ஆனால் எங்கே தேவையோ அங்கே தாராளமாக அடுத்த செகண்ட் கொடுத்தார். புரியுதா? இந்த உதாரணத்தை கவனமாக புரிஞ்சுக்கிறணும். அப்போ சேர்த்தே வைக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. எவ்வளவு தேவையோ அவ்வளோ வச்சுக்கணும்னு, ரொம்ப அதிகமாக கூடாதுங்கிறது தான் இதனுடைய கருத்து. சில பேர் பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2000 ரூபாய்க்கு செல்ஃபோன் வாங்குவார். நல்ல அவர் சம்பளம் வாங்குறது
ஒரு 2000 3000 வாங்கியிருப்பார், பணமே இருக்காது. ஒரு 20,000 சம்பளத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணுவார்? முதல் மாத சம்பளம் 20,000 ஃபோன் வாங்கிடுவார். அது தப்பு. சில பேர் 1,00,000 வாங்குவாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு 5,000 வாங்கியிருப்பார். கேட்டோம்னா என் தகுதிக்கு இது போதும்பார். சில பிஸ்னஸ் மேன்களுக்கு தேவை இருக்கும். ஏன்னா அதில் நிறைய டெக்னிக்கல் இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது. தேவைக்கு வாங்கலாம் எவ்வளோ வேணாலும். ஆனால் தேவையில்லாமல் ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணால் அது கூடாது. அதே நேரத்தில் தேவைக்கு அதிகமாக சேர்த்து வச்சாலும் அது வேறொருத்தருடைய கைக்கு போயிடும். தேனை எடுப்பவன்னு ஒரு குரு வரப்போகிறார். இது தேனி குரு. அடுத்து ஒரு குரு யார்? தேன் எடுப்பவன்னு ஒன்று வரப்போகுது. அதை அங்கே பார்ப்போம் நம்ம. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, பணம் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலையும் பொறுப்புணர்வோடு இருக்கணும். ஊதாரித்தனமாக செலவு செய்யக்கூடாது. அதே நேரத்தில் ஊதாரித்தனமாக செலவு செய்யாமல் ரொம்ப கஞ்சத்தனமாக இருந்தீங்கன்னாலும் அது என்ன ஆகிடும்? வேற ஒருத்தன் கையில் போய்விடும். பாமா விஜயம்னு ஒரு சினிமா படம் பார்த்துருக்கீங்களா? வரவு 8 செலவு 10 கடைசியில் துந்தனான்னு ஒரு பாட்டு வரும். வாடகை சோபா 20 ரூபாயாம், விலைக்கு வாங்கினால் 60 ரூபாய்ன்னு வரும். நல்லா இருக்கும் அந்த படம், பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா. அப்படி செலவு பண்ணி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்து சொல்லப்படுகிறது. அதனால் எப்பொழுதுமே தேனி மாதிரி அளவுக்கு அதிகமாக அது என்ன பண்ணுது? தான் குடிச்சிட்டு பேசாமல் இருக்கலாம், சேர்த்து சேர்த்து வைக்கிது. வச்சுட்டு என்ன ஒரு நாளைக்கு அதை யாரோ ஒருத்தன் எடுத்துகிட்டு போய் விடுகின்றான். ஆடம்பரமான பொருள்களை கடன் வாங்கி வாங்கக்கூடாதான். ரொம்ப ஆடம்பரமான பொருள்களை கடன் வாங்கி வாங்கக்கூடாதுன்னு ரூல் சொல்லுவாங்க. லாபத்தில் தான் வாங்கணுமா. இப்போ டிவி, செல்ஃபோன் எல்லாம் டிவியில் வந்துருச்சு இப்போ எல்லாம். அதே ஒருத்தர் சொன்னார், பிஸ்னஸுக்கு நல்ல ஒரு லாபம் வர்ற பிஸ்னஸ், தெரிஞ்ச பிஸ்னஸாக இருந்தால் 25% முதல் வச்சுக்கிட்டு 75% கடன் வாங்கலாமா. லேண்டுன்னு வச்சுக்கங்களேன், விவசாயம் பண்ணுற லேண்டாக இருந்தால் 75% முதல் வச்சுக்கிட்டு 25% கடன் வாங்கலாமா. வீடு வாங்குறா இருந்தால் 5% 10% லோன் இருக்கணும். ஏன்னா அதில் வேறு வருமானம் கிடையாது. வாடகை எவ்வளோ கட்டுறோமோ அந்தளவு இப்படி கட்டலாமா. இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க? வாங்கிக்கிட்டு எல்லாம் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கவனமாக அதிகமாக சேமிக்கவும் கூடாது, ஊதாரித்தனமாக செலவழிக்கவும் கூடாது. இது இரண்டையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை வச்சுருப்பாங்க, திறந்து பார்த்துட்டு பூட்டிக்கிட்டே வருவார். ஒரு பைசா எடுத்து செலவழிக்க மாட்டார். பார்த்துட்டு நிறைய பேருக்கு பார்க்குறதுல ஒரு சந்தோஷம். இதுக்கும் சினிமா உதாரணம் சொல்லலாம். குடியிருந்த கோயில் நினைக்கிறேன், நாகேஸ்வரி அப்பா பூஜை பண்ணுவார் படத்துக்கு. இவனே கிளை வேஷம் போட்டு துப்பாக்கியை காட்டி புறத்தை பிடிக்கிட்டு வந்துடுவான். பூஜை பண்ணுவாப்புல பணத்துக்கெல்லாம் போட்டு. அது கூடாது. அப்படி பண்ணால் யாராவது ஒருத்தர் எடுத்து கொண்டு போய்விடுவான், தேனியை எடுப்பது மாதிரி. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே சன்னியாசிக்கு என்ன சொல்கிறாரு? ஒரே இடத்துல தங்காமல் நீ தேனி மாதிரி சாப்பிட்டே போயிடலாம், சேர்த்து வைக்கக்கூடாது. சன்னியாசி உணவை சேமிக்கக்கூடாது. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சன்னியாசிகள் இந்த திருவோடு இருக்குல்ல, அது கூட கூடாதான், கையில் தான் பிச்சை வாங்கி சாப்பிடணும் தெருவில். ஏன்னா கையில் அதுக்குமே வாங்க முடியாது. சரி, அவருக்கு பிச்சை பாத்திரம் கையே, உணவு சேமிக்கிற இடம் வயிறு, அளவுக்கு மீறி சேமிக்க முடியாது. பட்டினத்தாருக்கும் பத்திரகிரியாருக்கும் இதில் ஒரு வாக்குவாதம் வந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? பட்டினத்தார் ஒரு எதுவும் வச்சுக்கிற மாட்டார், போவார், கையில் கேட்பார், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். ஒருத்தர் பட்டினத்தார்கிட்ட பிச்சை கேட்குறான். அந்த கோயில் அந்த மூலையில் ஒரு சம்சாரி இருக்கான், அவன்கிட்ட போய் வாங்கிக்கங்கிறார். அது யாருன்னா பத்திரகிரியார். இவர் போகிற இங்கே ஒரு சம்சாரி இருக்கார் அந்த மூலையிலன்னு சொன்னார், அவர்கிட்ட வாங்கிக்கிற சொன்னார். நீங்களான்னு என்னென்னு கேட்டால், அவர்கிட்ட திருவோடு ஒன்று இருக்கான், அதில் வாங்கி சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற நாய்க்கு போட்டிருக்காரு. அந்த நாய் டெய்லி அங்கனே படுத்துக்கிறோம். அப்போ நாயும் அவர் உடந்தையாகி போச்சு, திருவோடு உடந்தையாகி போச்சு. இந்த திருவோடையும் நாயும் பார்த்து நம்மளை சம்சாரின்ட்டாரே அப்படின்னு கோவம் ஓங்கி நாய் தலையில் அந்த திருவோடை போட்டு இறந்து போச்சு. நேராக கத்திக்கிட்டே போனாராம். அவர் பெரிய ராஜா இல்லையா, அத்தனை விட்டுட்டு வந்துட்டார். அரண்மனையே விட்டு வந்தவர் ஒரு திருவோடு நாயை பற்றுன்னு சொல்லிவிட்டார். இங்கே சன்னியாசிக்கு அந்த உதாரணம் சொல்கிறாங்க. ஏன்னா இவர் கையில் எடுக்கணும், இந்த இடம் எவ்வளவு, இந்த வைத்துக்கொள்கிற இடம் மிச்சம் அதுக்குள்ள வாங்க முடியாது, போட முடியும், சேமித்து வைக்க முடியாது. அது மாதிரி இருக்க வேண்டும். அப்படி சேர்த்து வைத்தால் அது தேனி மாதிரி. தேனி என்ன பண்ணுது? சேர்த்து வச்சு அதை கொடுக்கறது மட்டும் இல்லை, அதுக்கும் அழிவு ஏற்படுது. எடுக்கிறவன் சும்மாவை எடுக்கிறான், நெருப்பை வைக்கிறான், இல்லாட்டி புளியும் போது தேனும் சேர்ந்து செத்து போகுது. இன்றைக்கி சாமி இதெல்லாம் சொல்கிறீங்க, ஒரு ஆசிரமத்தில் பார்த்தா 10,000 கோடி டெபாசிட்டு,
5000 டெபாசிட்ரு, 5000 கோடி டெபாசிட், அப்படிலாம் ஆசிரமம் இருக்கே. இருக்கா இல்லையா சன்னியாச ஆசிரமங்கள்ல? ஆசிரமம் நடத்துறதுக்கு மேலே டெபாசிட் கார்பஸ் வேணும். இன்றைக்கி அப்படி தானே பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாம் சரியா சாமின்னு கேட்கலாம். சமுதாய சேவைகளுக்காக சில காரியம் பண்ணலாம், ஆனால் அதை ஒரு செகண்டில் விட தயாராக இருக்கும். அது இல்லைன்னா இவன் அதை விட பெரிய கிரகஸ்தான்னு அர்த்தம். நான் முதல்ல சாமியுடைய தொடர் வரும்போது இந்த கேள்வி கேட்டேன். திருவேடம் காலேஜெல்லாம் பார்த்துட்டு அங்கே 100 பசுமாடு நிறைய இருக்கும். சாமி இதெல்லாம் எங்களோட பெரிய சம்சாரிகளாக இருக்கீங்களே அப்படின்னு இப்படி கேட்டேன். ஒரு யதார்த்தமாக கேட்டேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சாமி இந்த வார்த்தையை சொன்னார். இதெல்லாம் இருக்குது, இதில் பற்று வச்சுட்டா உங்களோட நாங்கள் பெரிய சம்சாரின்னார். சித்பவானந்தர் ஒன்று பண்ணார். காலேஜில் பையங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஸ்ட்ரைக் பண்ணும்போது என்ன பண்ணார், எல்லாத்தையும் வந்தார் நேராக காரில், உள்ளே போங்கன்னு கேட்டார். இல்லை அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணான். இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கு பண்ணக்கூடாதுங்கிறது நான் காலேஜ் ஆரம்பிச்சிருக்கேன், இல்லாட்டி மற்ற காலேஜ் மாதிரி பண்ணி நான் காலேஜ் ஆரம்பிக்க அவசியமே இல்லை அப்படின்னு இருக்கார். இது பையங்க கேட்கல. உள்ளே போகிறையா காலேஜ் எழுத்து மூடவான்னார். அப்படி நின்றுக்கிட்டு இருந்தான். ஏற்கனவே ஒரு காலேஜ் மூடி இருக்கார் அவர், இந்த பிஎட் காலேஜ். திருப்பி கேட்டார், நான் எனக்கு இந்த பில்டிங் இப்படியே இருந்தாலும் ஒன்று, இப்படியே நாசமாக போனாலும் ஒன்று, இப்படியே கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு வச்சுக்கிட்டு கொடுத்து போட்டு கோமணத்தை கட்டி நடந்து போய்கிட்டே இருப்பேன்னாராம். போகிறையா மூடா, ஒரே வார்த்தை தான் கேட்டார். ஏற்கனவே மூடி இருக்காருன்னு எல்லா பேரும் ஸ்ட்ரைக்கை விட்டு போட்டு உள்ளே போயிட்டான். அந்த ஒரு இடம் முயற்சி பண்ணாங்க, அதையும் உடச்சிட்டார் அவர் சித்பவானந்தர். அடுத்த செகண்ட் தூக்கி போட்டு போயிட்டார். அப்படி இருந்தால் அதை நற்காரியத்துக்கு பயன்படுத்தலாம், இல்லைன்னா அதுவும் கூடாது. அதில் பற்று வச்சுட்டு எப்பயுமே ஒரு ஆசிரமத்தில் ஒரு சாமி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா, இருக்கிறது வரைக்கும் தன்னுடையது மாதிரி பார்த்துக்குருவாராம். வேணான்னு சொன்னால் அடுத்தவங்க தூக்கி போட்டு போய் நான் பார்த்தேன், நான் இருந்தேன்னு உட்காந்துருந்துன்னு வச்சுங்க, அது பெரிய கிரகஸ்தன் ஆயிடுவான். அதை விட இதே மாதிரி இல்லறத்துலையும் எப்படின்னா பயன்படுத்தலாம், அதை வச்சிருக்கலாம், முறையாக பயன்படுத்தி முறையாக வச்சுருக்கலாம், முறையாக அதை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண கொடுக்கலாம். விடுறதுக்கும் தயார் நிலையில் இருக்கணும். அது நம்ம விட்டு போகல, நாம் அதை விட்டு போயிடுவோம். அப்போ மைண்டு பாதிக்காமல் அப்படி இருந்தால் தேனியை போல் அழிவுதான் ஏற்படும். அதிகமாக சேமித்தாலும் ஆபத்து அப்படிங்கிறத சொல்கிறார் இங்கே. தவ வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா ஒரு சாமிக்கு அவருக்கு எப்படினாலும் சாப்பாடு இல்லாமல் போகாது. இன்றைக்கி எல்லா மனுஷனுக்குமே கிடைக்குது, ஏன்னா கட்டாயம் எப்படியாவது கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே தேனியில் என்ன சொல்லியிருக்கிறோன்னா 2 பாடம், எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா அதிகமாக சேகரிச்சுட்டு அதனாலே அழிஞ்சிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு எது பாதுகாப்பை கொடுக்கும்னு சொல்லி சேர்க்குறாங்களோ அதுவே பாதுகாப்பு இன்மையை கொடுத்துருக்கு. முறையாக சேர்க்கலை. அது நிறையா இருந்தால் நம்மளுக்கு பாதுகாப்புன்னு நினச்சிருக்காங்க. அது நிறையா இருந்ததுனாலே ஜெயிலுக்கு போனவங்க இருக்காங்க. இருக்கா இல்லையா? அப்போ அதை கவனமாக புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும், அதை எந்த அளவுக்கு தேவையோ எது முறையோ அப்படி பயன்படுத்தினா இருக்கலாம், இல்லாட்டி நாமளும் அழிந்து போவோம். பணமே கையில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்கே வேணாலும் படுத்து தூங்கிடலாம். கையில் ஒரு பல லட்சம் கையில் கொண்டுட்டு போனேன்னா எங்கேயா படுக்க முடியுமா? சேஃப்டியான இடத்த முதல்ல தேடுவோம், இல்லாட்டி துண்டை விரித்து தூங்கிடலாம். ஏன்னா அது நம்மளே அழிச்சிடும். இந்த தேனி விஷயத்தில் கவனமாக புரிஞ்சுக்க, சேமிக்கவே கூடாதுங்கிற அர்த்தம் இல்லை, அது நேரத்தில் செலவு செய்யக்கூடாதுங்கிற அர்த்தம் இல்லை, ஊதாரித்தனமாக செலவும் செய்யக்கூடாது, கஞ்சத்தனமாக இருந்துக்கிட்டு ரொம்ப ஓவராக சேமித்து வைக்கவும் கூடாது. இந்த பண்பை தேனியிடமிருந்து கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார். தேனியை பார்த்து சுறுசுறுப்பாக இருக்கணும், நல்லதிலே நாட்டம் இருக்கணும், நாம் வாங்குவது எடுப்பவங்கிட்ட கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. கெட்டது என்னன்னு சொன்னால் அளவுக்கு அதிகமாக, மிக மிக அளவுக்கு அதிகமாக செலவே செய்யாமல் சேமித்து வைத்தால் அது நம்மையும் அழித்துவிடும் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டேன். அடுத்து 13வது குரு கஜக, யானை. இது ஸ்பர்சம், தொடு உணர்வு. அதுக்காக சொல்கிறார். அங்கே கண் விட்டில் பூச்சிக்கு பார்த்தோம், எளிமையான்னு பார்த்து. ஸ்பர்சத்துக்கு யானையை சொல்கிறார். சப்தத்துக்கு மான சொல்லுவார், நாக்குக்கு மீனை சொல்லுவார். இங்கே ஸ்பர்சத்துக்கு யானை. ஒவ்வொன்றுக்கு அடிமையாயிருதான். மனுஷன் மட்டும்தான் 5க்கு அடிமையாகி மொத்தத்தை மரணத்தை தழுவுகின்றான். யானை எப்படி பிடிப்பாங்கன்னா, ஆண் யானையை பிடிக்கிறதா இருந்தால் பெண் யானையை நிப்பாட்டிட்டு ஒரு பள்ளம் தோண்டி மூடி வச்சுருவாங்களாம்.
பெண் யானையை பிடிக்கணும்னா ஆண் யானையை நிப்பாட்டி இதை மூடி வச்சுருவாங்களாம். இதுக்கு மயங்கி அது வந்து உள்ளே விழுந்துடும், இல்லை அதுக்கு மயங்கி இது வந்து உள்ளே விழுந்துருமா. விழுந்தவனை பிடிச்சிட்டு போயிடுவான். இது யானையை பிடிக்கிற, அது அந்த இதுக்காக மயங்கிறது, மயங்கி அது தன்னை அழித்து கொள்ளுகிறது அப்படிங்கிறார். இந்திரிய சுகங்களை அனுபவிக்கக்கூடாது என்று பகவான் சொல்லவில்லை. அதற்கு அடிமையாகி நாம் நம்மை அழித்து கொள்ளக்கூடாது. சரி, நான் இந்திரிய சுகத்துக்கு அடிமையாக இருக்கேன், அடிமையாகலைங்கிறது எனக்கு எப்படி தெரியும்னு சொன்னால், தர்மமான முறையில் நீங்கள் சுகத்தை அனுபவிக்கிறீங்கன்னா அடிமையாகலைன்னு அர்த்தம். அந்த சுகத்தை அனுபவிக்க அதர்மத்தை தேடி போனீங்கன்னா அடிமை ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தர்மமான முறையில் இந்திரிய சுகங்களை அனுபவிக்கலாம், அதை முறையாக அனுபவிக்கணும். அது இல்லை என்றாலும் தர்மமான முறையில் கிடைக்கலைன்னா கூட அதர்மத்துக்கு போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நாம் அதை அப்படி கையாண்டால் தப்பிச்சிடலாம், இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், அழிஞ்சு போவோம்னு சொல்கிறார். அதர்மமான முறையில் சுகத்தை அனுபவிக்க போனோம்னா அங்கே லட்சியம் சுகம்தான், தர்மம் கிடையாது. தர்மத்தில் மீண்டு விடுவோம்னு சொல்கிறார். எது தர்மம் எது அதர்மம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எதாக இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமானால் அது அதர்மம்தான். எதுவாக இருந்தாலும் சரி, எந்த சுகமாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமானால் அது அதர்மம்தான். வாழைப்பழம் வந்து சாத்விகமான உணவா இல்லையா? சாத்விகமான உணவு. அதுக்காக ஒரு தார் வாழைப்பழத்தை சாப்பிட்டா என்ன ஆகும்? பால் சாத்விகம் தான், அதுக்காக 1 லிட்டர் பால் ஒரே நேரம் குடிச்சேன்னா வயிற்றால தான் போகும். எதுவாக இருந்தாலும் அந்த அளவுக்கு அதிகமாகக்கூடாது, தர்மத்தை மீறக்கூடாது. இன்பத்தை அனுபவிக்க சாஸ்திரம் அனுமதி வழங்குகின்றது. அதில் அடிமையாகி நாம் அழிந்து விடக்கூடாது. இதுதான் இதனுடைய கருத்து இந்த ஞானியில். இதில் வந்து இப்போ அதிகமாக சொல்லலை, சுருக்கமாக சொல்லியிருக்கிறாரு. செம்மையான அதே மாதிரி ஏசி இருக்குது. ஏசி இருக்கும்போது நல்லாத்தே இருக்குது. ஆனால் ஏசி இல்லைன்னா சன்னியாசிகளுக்கு நிறைய பார்த்திங்கன்னா ஏன்னா ஏசி எதுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால், அதாவது காரியம் நிறையா பார்க்குறோம்னு வச்சுக்கங்களேன், அங்கே இருந்துட்டு போனால் டயர்டு வராது. ஒரு சாமி சொன்னார், ட்ரெயினில் வர்றாரு, அவர் ஒரு பெரிய மடத்தினுடைய ஒரு ஹெட்டு, அவர் பெரிய இன்ஸ்டியூஷன் இருக்குது. அவர் வந்து ஏசியில் வரல, ஆர்டினரி ரிசீவ் பண்ணி வர்றார். அப்போ ஒருத்தர் கேட்குற, ஏன் சாமி நீங்கள் வர்றீங்களேன்னு சொன்னோன்னா, இல்லை இது பொதுமக்கள் பணம், அதனால் நான் ஏசி யூஸ் பண்ணல அப்படின்னாராம். இவர் சொன்னார், நீங்கள் ஏசியில் போகாமல் போனோன்னு படுத்துருவீங்க, இதில் போனவொன்னே நீங்கள் காரியம் பார்ப்பீங்க. போனவுடனே காரியம் பார்ப்பீங்க. அது இடம் பொருள் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ண. அதே நேரத்தில் கிடைக்கல, அந்த சொல்ல ஐயோ இன்றைக்கி இல்லையேங்கிற அந்த ஒரு ஏக்கமும் வரக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம அடிமையாகிட்டோன்னு அர்த்தம். சரித்திரங்கள் நிறைய மன்னர்கள்லாம் பார்க்குறோம், இந்த புலன் இன்பங்களுக்கு அடிமையாகி அழிந்தவர்கள்லாம் பார்க்குறோம். விஸ்வாமித்திரரோட கோபத்துக்கு கூட அடிமையாகிறாரு, அவரோட காமத்துக்கு அடிமையாகிறார். ஆனால் இருந்தாலும் அவர் வீழ்ச்சி அடையலை. அந்த நேரம் வீழ்ச்சி அடைஞ்சால் என்ன பண்ணார், புத்தி திருப்பி வேலை செஞ்சு மேலே வந்துடுறாரு. அப்படி இந்த யானையை பார்த்துட்டு நாம் இந்திரிய சுகங்களுக்கு அடிமையாகக்கூடாது என்ற கருத்தை கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார் இவர். அடுத்தது தேனை எடுப்பவன். தேனி பார்த்தோமா இல்லையா, தேனை எடுப்பவன். அடுத்து இது 14வது குரு. இந்த குரு என்னன்னு சொன்னால், இதில் பல பண்புகள் இருக்குது. இங்கே பணத்தை எதற்காக பயன்படுத்தலாம், பணம் மட்டும் இல்லை, ஒரு பொருள் செல்வத்தை எதற்காக பயன்படுத்தலாம் என்ற பண்பை கற்றுக்கொள்வது. பணத்தை பொதுவாக 3 விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். எப்படி இருந்தீங்கன்னா, உயிர் வாழவும் இன்பத்தை அனுபவிக்கவும். பணம் இருந்தால் உயிர் வாழ்கிறதுக்கும் பயன்படும், இன்பத்தை அனுபவிக்க பயன்படும். பணத்தை வச்சு நிறைய தர்மம் பண்ணலாம், தானம் பண்ண பயன்படும். இன்னொன்று, பணத்தை வச்சு நாமளும் அழிச்சிடலாம், மற்றவனையும் அழிக்கலாம். 3 விஷயம் பயன்படுத்த முடியும். அதை இங்கே சொல்கிறார். இன்னொரு கோணத்தில் பார்த்தா தர்மார்த்த காம மோட்சம், அதுக்கும் பயன்படும். தர்மம் பண்ண பயன்படும், அர்த்தம் உயிர் வாழ பயன்படும், போகத்தை அனுபவிக்க பயன்படும், மோட்சத்தை அடைவதற்கும் பயன்படும். எப்படி பணம் மோட்சத்தை அடைய பயன்படும்னா, நல்ல காரியம் பண்ணி மனசை பக்குவப்படுத்தி மனதை தூய்மைப்படுத்தி புண்ணியத்தை சேர்க்கும் பொழுது மோட்சத்தை அடைவதற்கு தகுதியை கொடுக்காது. அதனால் அதுக்கும் பயன்படுத்தலாம். அப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே சொல்கிறேன். முதல்ல இதை பார்த்துட்டு பிறகு தேனை எடுப்பவனை பார்ப்போம்.
அதாவது போகம், இன்பம். பணம் உயிர் வாழ்வதற்கும் பயன்படும், இன்பத்தை பெறவும் பயன்படும். பணம்னா ரூபா நோட்டு மட்டும் இல்லை, செல்வம், எல்லா செல்வத்தையும் சேர்த்துக்கிடலாம். தர்மமான சுகங்களையும் அனுபவிக்கலாம். அதே நேரத்தில் அதில் எந்த லெவல்னு பார்க்கணும். அளவுக்கு மீறி சுகத்தை அனுபவித்தோம்னா அது நம்மளை அழிவை நோக்கி சென்று விடும். 1 ஏக்கரில் பங்களா கட்டியிருக்கோம், 1 ஏக்கரில் பங்களா கட்டியிருக்கோம், 20 பெட்ரூம் இருக்குது. நீங்கள் படுக்கிறது எத்தனை பெட்ரூமில்? அந்த 1 பெட்ரூமில் எத்தனைக்கு எத்தனை இடம்? உருண்டு படுத்தால் 10 அடிக்கு மேலே தேவைப்படாது. ஏன்னா நாம் அவ்வளவுதான் அனுபவிக்க முடியும், அதுக்கு மேலே நம்மளால் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறார். இது போகத்தை அனுபவிக்கிறது. புரிஞ்சுக்கிறணும், போகத்தை ஒரு லிமிட்டுக்கு மேலே அனுபவிக்க முடியாது. லட்டு பிடிக்கும்னா எவ்வளோ லட்டு சாப்பிடுவீங்க? 5 சாப்பிட்றலாம், 10 சாப்பிட்றலாம், அதுக்கு மாரி முடியாது. எதுவுமே அப்படி தான். ஏசியிலே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்ச நேரம் வெளியே வர சொல்லும். வெளியே இருந்தால் கொஞ்சம் உள்ளே போக சொல்லும். இந்த போகத்தினுடைய தன்மை அவ்வளவு தான். அதற்கு செல்வத்தையும் பயன்படுத்தலாம். பிறகு எப்படி அதில் உள்ள விஷயங்களை பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். பிறகு முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா, தானத்துக்கு பயன்படுத்துகிற சொல்கிறேன். தானத்துக்கு அப்படி பயன்படுத்தலைன்னா என்ன விளைவுங்கிறத தேர்ந்தெடுப்பவனை பார்த்து கற்றுக்கிறது. இப்படி பயன்படுத்தினா போகத்துக்கு பயன்படுத்தலாம், அதை அளவாக பயன்படுத்தலாம், தப்பே கிடையாது. பிறகு முக்கியமான பண்பு, நாம் சேகரிக்கின்ற பொருள்களை தானத்திற்கு பயன்படுத்த வேண்டும். நமக்கு கிடைப்பதில் ஒரு பகுதியை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். தானம்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரோ தெரியாதவங்களுக்கு கொடுக்கறது மட்டும்தான் தானம் நினைக்கிறாங்க. அது மட்டும் தானம் இல்லை. நம்ம கூட இருக்கிறவங்க, உறவினர்கள், சொந்த பந்தம், பக்கத்தில் அவங்களுக்கும் கொடுக்கணும். முதல்ல விவேகானந்தர் சொல்கிறார், இவன் பக்கத்தில் இருக்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு எங்கேயோ இருக்கிறவங்க தானம் பண்ணால் தானம் இல்லைம்பார், அது பேருக்காக கொடுக்குறேன்பார். எல்லாருக்கும் கொடுக்கணும், இங்கேயும் கொடுக்கணும், அங்கேயும் கொடுக்கணும். சில நேரங்களில் நீங்கள் உறவினர்களுக்கு தானம் பண்ணீங்கன்னு வச்சுங்க, வீட்டில் அது பெரிய சண்டை வரும். வெளியே கொடுத்தா சண்டை வராது, பார்த்துருக்கீங்களா இல்லையா? வெளியே யாருக்காக கொடுங்க, சண்டை போட மாட்டாங்க. சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், சண்டை வந்துடும். ஒருத்தர் என்ன ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்கு, நகையை கலத்தி கொடுத்துருச்சு, தங்கச்சி கொடுத்துட்டேன்னு சொல்லிச்சான் வீட்டுக்கார்ட்ட. இவருக்கு உடனே கோவம், எவ்வளோ சம்பாரித்து கொடுத்தேன், அப்படி இப்படி சண்டை போட்டிருக்காரு. தங்கச்சி கொடுத்தேன்னு நான் சொன்னேன், யார் தங்கச்சிக்கு நீங்கள் கேட்கல, உங்கள் தங்கச்சிக்கு தான் கொடுத்து. அப்படியா அப்படின்னாராம். ஏன்னா அவர் தங்கச்சி கொடுத்தா கோபம் வந்துடுது, இவர் தங்கச்சி பொதுவாக தங்கச்சின்னு சொல்லிடுது. அதே மாதிரி இவர் அப்படித்தான், தம்பி கொடுத்தேன் அதன்னு சொல்லிட்டா மனைவி கோபம் வந்துடும். யார் தம்பிக்கு? ஓன் தம்பிக்குன்னு. அப்படியான்ற பாருங்க, இருக்கா இல்லைங்களா? அது எங்கே கொடுத்தாலும் முதல்ல பக்கத்தில் கஷ்டப்பட்டால் கொடுத்து பழகணும். பிறகு என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு அதை பயன்படுத்தினோம்னா இந்த மாதிரி விளைவுகள் வராதுங்கிறதுக்காக சொல்கிறார் இங்கே. அதை என்னன்னு கடைசியாக பார்ப்போம். அதனால தான் தானம் கொடுக்கறது கூட நிறைய இடையூறு வருது. ஒரு பாடல் கூட இருக்குது, தடைகள் வராத கொடை வேண்டும் சொல்லி பாடியிருக்காங்க. தடைகள் வரக்கூடாத கொடுக்கறது கூட, ஏன்னா கொடுக்கறது நிறைய பேர் நிப்பாட்டிடுவாங்க, அது கூடாது அப்படிங்கிறாரு. அதனால தான் சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல் தானம் பண்ணுவாங்க. ஏன்னா வீட்டில் சண்டை வந்துடுச்சு, தப்பே இல்லைம்பாங்க, பொய் சொல்லி கூட தானம் பண்ணலாம். ஒருத்தர் நிறைய சம்பாரித்தார், ஒரு நேரம் பார்த்தது, ரொம்ப கஷ்டப்பட்டார். சம்பாரித்த உடனே என்ன பண்ணுறாரு, தர்மமான முறையில் சம்பாரித்து கூட இருக்கவங்க நல்லா உயர்த்தி விட்டார். சோம்பேறியாக்கலை, அவங்களுக்கு ஒரு தொழில் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கெல்லாம் கொடுத்து சுற்றி இருக்கவங்கெல்லாம் உயர்த்தி விட்டார். அவங்களையும் தர்மமாக வாழ வச்சார். இது தர்மமான தானம், தர்மமாக வாழ வைக்கிறதுக்கு அது பயன்பட்டுச்சு. அப்படி கொடுத்தோம்னு சொன்னால் அந்த பணம் பின்னாடி பிரயோஜனமாக இருக்கு. இல்லாட்டி அது எப்படி அழிக்கும்னு சொல்ல போகிறார். தானும் அனுபவிக்கணும், மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அப்படி அனுபவிக்கவில்லை என்றால், இந்த தேனை சேகரித்து வச்ச பிறகு அது அனுபவிக்காமல் தேனை எடுப்போம் அனுபவிச்சுட்டு போகிறான் பார்த்தீங்களா, வேறு யாரோ ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிடுவான். உண்மையிலேயே பணத்தை சேகரித்து வைக்கிற பெரிய டெபாசிட் பண்ணுற இடம் எது தெரியுமா? தானம். நீங்கள் எதையும் கொண்டு போக முடியாது. நீங்கள் எங்கே பெட்டியில் பூட்டி வச்சு அங்கேயே தான் இருக்கும், எங்கே கொடுத்து வச்சாலும் அங்கே அப்படியே தான் இருக்கும், பேங்கில் போட்டாலும் பேங்கில் தான் இருக்கும். நீங்கள் தானம் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே வந்துடும். நீங்கள் பேங்கில் போய் ஏடிஎம் கார்டை கொண்டு போய் டெல்லியில் போய் எடுக்கலாம்ல, எங்கே வேணாலும் போய் எடுக்கலாம், பணம் எடுக்கலாம். இப்போலாம் ஆன்லைனில் ஃபோன்லேயே எடுத்துடலாம். அது மாதிரி தானம் பண்ணால் அங்கே போய் போட்டு வைக்கிற டெபாசிட் தான். நீ எந்த லோகத்துக்கு போனாலும் வர்றது.
அதனால் என்ன சொல்கிறாரு, அப்படி பயன்படுத்தணும், அப்படி பயன்படுத்தலைன்னா வேற ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவாங்கிறார். அதே நேரத்தில் கொடுக்கறது கூட நீ தானம் பண்ணுறன்னு சொல்லிவிட்டு பூராத்தி அள்ளி வீசவும் கூடாதுங்கிறாங்க. எப்படி கொடுக்கணும், தன்னுடைய தகுதி அறிந்து வழி அறிந்து கொடுக்க வேண்டும். அதுக்கு ஒரு வழி, இதில் ஒரு பாடல் குறள் இருக்குது, உழவரை தூக்காத ஒப்புற வான்மை வளவரை வள்ளை கெடும், தன் தகுதிக்கு மீறி தானம் செய்தால் உள்ளதும் போய்விடும். இது கிரகஸ்தனுக்கு, சன்னியாசிக்கு இல்லை. சன்னியாசி இருக்க தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லறத்தில் இருக்கிறவங்க தகுதிக்கு மீறியும் கொடுத்துடக்கூடாது. அது தகுதியை அறிஞ்சு கொடுக்கணும், இல்லாட்டி என்ன ஆகுமா, உள்ளதும் போய்விடும் அப்படிங்கிறார். அப்படி சேகரித்து வச்சோம்னு சொன்னால் என்ன ஆகும், தேனை சேகரித்த தேன் அதை அனுபவிக்காமல் தேனை எடுப்பவனுக்கு செல்வது போல் அது சென்றுவிடும். முறையாக அனுபவிக்கவும் தெரியணும், தானம் பண்ணவும் தெரியணும். ஏன்னா பணம் எப்பொழுதுமே நிரந்தரமாக கையில் இருக்கிறதில்ல, கூடும் குறையும், நம்மகிட்ட இருக்கும் இல்லாமலும் போயிடும். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், கொடுத்து பழகிறதுல ஒரு சந்தோஷத்தை தெரிஞ்சு பழகிக்கிறனுங்கிறார். நீங்கள் கொடுக்கறதுல இருக்க சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டிங்கன்னு சொன்னால் வேறு எதுலேயும் அந்த சந்தோஷம் கிடைக்காது. கர்ணன் என்ன பண்ணான், அவனுக்கு கொடுக்கறதுல இருக்க ஆனந்தம் எதுவுமே இல்லை. அவன் உயிர் போகிற நிலையில் கிருஷ்ணன் பிச்சை கேட்குறாரு. அவன் என்ன கேட்குறான், ஐயோ இந்த நேரம் கேட்குறாரு, இல்லாத கேட்டக்கூடாதுன்னு சங்கடப்படுறான். அவர் தர்மத்தை கேட்டவொன்னு அப்பா நிம்மதிங்கிறான், என் இருக்கிறதையும் கேட்டிருக்காருன்னு சொல்லி. ஏன்னா அதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. நீங்கள் பழையிருங்க, நீங்கள் ஒரு சாப்பிடாமல் சாப்பாடு பசியோடு இருக்கீங்க, போகிற பசி எடுத்து விரித்து உட்காந்துருக்கீங்க. அப்போ யாரோ ஒருத்தன் 2 நாள் சாப்பிடலன்னு ஒருத்தன் பசியோடு உட்காந்து கேட்குறான். நீங்கள் கொடுக்காமல் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நிம்மதி ஆயிரும், வயிறு நிறைஞ்சிரும், அப்பாடான்ட்டு போயிடும். கொடுத்துட்டு பட்டினியாக கிடந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை பூரா நினச்சி சந்தோஷப்படுவீங்க. அப்போ சாப்பிட்டீங்கன்னா அப்போ மட்டும் சந்தோஷம், ஐயோ அவன் கேட்டு கொடுக்காம விட்டமேன்னு மனசு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் வருஷம் பூரா. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் தெரியுமா, சாமி ஒருத்தர் சென்னையில், அவர் சின்ன வயசில் படிக்கும்போது ஒரு ஆடிட்டர் படிக்கிறாரு, வெளியே வசதியான குடும்பத்தில் பிறந்தவர், ஊருக்கு அவுட்டர் தங்கியிருக்கார், ஹோட்டலே கிடையாது. அந்த ஹோட்டலில் ஹோட்டல் இல்லை, ஒரு வீட்டிலேருந்து மெஸ் 4 இட்லி கொடுப்பாங்க நைட்டுக்கு. அதை வாங்கி சாப்பிட்டுக்கிறார், சிம்பிளாக சாப்பிட்டுக்கிட்டு அவர் படிச்சுக்கிட்டு இருக்கார். பக்கத்து வீட்டு ஒரு அம்மா குழந்தைங்கள ஆஸ்பத்திரி போகணும்னு சொல்லி 2 குழந்தைங்கள இங்கே பார்த்துக்கோங்க, நாங்கள் ஆஸ்பத்திரி போய்ட்டும் சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு விடுறாங்க, விட்டு போயிடுறாங்க. இவங்க வரல, 8 மணி ஆச்சு, 9 மணி வரல. இவர் இந்த குழந்தைங்களுக்கு பசிக்குது, இந்த 4 இட்லி இவருக்கு வந்திருக்கா இல்லையா, அதை பார்க்குறாரு, குழந்தைய பசிக்கு, இதுக்கு 2 இட்லி அதுக்கு 2 இட்லி கொடுத்துட்டாரு. பக்கத்தில் கடை எதுவும் கிடையாது. கொடுத்தோட தூங்கிருச்சுங்க. அவங்க அம்மா திருப்பி கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போன உடனே வீட்டில் போயிட்டு பிறகு இவர் பார்த்து தண்ணி குடிச்சு படுத்து, கடை கிடையாது ஒன்றும் கிடையாது, தண்ணி சாப்பிட்டு படுத்துட்டார். காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு தலை சீவிக்கிட்டு இருந்திருக்காரு. காலையில் எலி பரண்டி இருக்குது, குனிஞ்சு பார்த்தா 2 பிள்ளைங்க நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க அம்மா பையன் வச்சுக்கிட்டு வாசப்படியில் நிற்கிதான். பார்த்துருக்காரு, என்ன இவர் படிக்கிற பையன், இல்லை உன்னை நீ சாதாரண ஆளாக இருக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கு, உன்னை டெய்லி நமஸ்காரம் பண்ணிட்டு போக சொன்னேன் அப்படின்ட்டு. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது, என்ன உனக்கு 4 இட்லி தானே வந்திருக்கு, அது 2 பிள்ளைக்கு 2 கொடுத்துட்டே இல்லை, சாப்பிட சொன்னால் நான் 2 இட்லி, அந்த அங்கிள் 2 இட்லி எனக்கு கொடுத்தாரு, அதுக்கு 2 இட்லி கொடுத்தா, அப்போ நீ பட்னியாக தானே இருந்திருக்க, திருப்பி ஒன்று கூட சாப்பிடலையே, குழந்தைகள் கொடுத்துட்டு நீ பட்னியாக இருந்திருக்கேன்னா, இல்லை என்கிட்டயா கேட்டிருக்கலாம், அது கூட கேட்காம நீ படுத்திருக்கிய அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சான். இவர் சொல்கிறாரு, அந்த குழந்தைகள் கொடுக்காம சாப்பிட்டு அன்னைக்கு எனக்கு வயிறு நிறைஞ்சிருக்கேன், இன்றைக்கி வாழ்க்கை பூரா நினச்சி வயிறு நிறையுதுங்கிறார். அதை நினச்சி சந்தோஷமாக இருக்குங்கிறார். கொடுக்காம படிந்தால் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டிருப்பார். புரியுதுங்களா? அந்த தானத்தில் அவ்வளோ பெரிய மகிமை இருக்குது. இந்த பொருள்களை நாம் ஒரு அளவுக்கு சேமிச்சுட்டு இப்படி பண்ணணும்னா அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி ஆனந்தம். அப்படி இல்லை என்றால் யாரோ ஒருவன் அதை எடுத்து பயன்படுத்தி சென்று விடுவான் அப்படிங்கிறது இது கருத்து. இன்னும் கொஞ்சம் அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.